إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال أيضا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم அத்துனியா சிஜினல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிர். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவட்டை அச்சரம் பிசகாமல் பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த சிறப்பு மிக்க ஜும்மா நாளிலே, பெருநாளிலே அல்லாஹும் அவனுடைய தூதருடைய சொல்லை கேட்பதற்காக மன்னதாக வந்து அமர்ந்திருக்கிறவங்கள் அனைவர்களின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் அமைதியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜும்மா உரைக்குள் செல்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஜும்மாவின் தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு சுவர்க்கம் செல்லும் இறுதி மனிதர். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் சொர்க்கத்திற்கு இறுதியாக செல்வார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக சொர்க்கம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொண்டால்தான் சொர்க்கத்தை பற்றிய ஒரு தெளிவு நம்மிடத்திலே வரும். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களும் சொர்க்கம் என்கிற ஒரு இலக்கை நோக்கித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை கேட்டாலும் சொர்க்கம் வேண்டுமா என்றால் வேண்டும் என்று சொல்வோம். அதற்கான ஆயத்தங்களை, அதற்கான நன்மைகளை நாம் தயார்படுத்துகிறோமா என்றால் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய சமூகம் அந்த காலத்துல மனித மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஐயாமில் ஜாஹிலியாத், காட்டு மிராண்டித்தனமான காலம். மனித உருவம் இருக்கும், உள்ளம் சிந்தனை அனைத்தும் மிருகக்கூடிய அந்த சிந்தனை இருக்கும். இப்படிப்பட்ட காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இரு தூதர்களாக அவர்களிலிருந்தே மக்களுக்கு அனுப்பினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னார்கள், சொர்க்கம் என்கிற இலக்கு உங்களுக்கு வேண்டுமா, என் பின்னல வாங்க, நான் சொல்றதை கேளுங்க, என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாரக மந்திரமாக இருந்துச்சு. எப்படிப்பட்ட மனிதர்கள்? மனித மிருகங்களாக இருந்தவர்களை சொர்க்கம் என்கின்ற இந்த இலக்குத்தான் மனித புனிதர்களாக மாற்றியது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாலும் அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு பெரும் சமுதாயமாக உருவெடுத்தார். இன்றைக்கு சொர்க்கம் என்கிற வார்த்தையில் தான் இருக்கிறதே தவிர மனதளவிலே யாருக்கும் அதை அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆவலோ ஒரு எதிர்பார்ப்போ யாத்தது.
இந்த உலகத்துல வாழுகிற நாம் எதற்காக வாழணும்? சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்கு தான் வாழணும். அதற்கான பெரும் முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதெல்லாம் இல்லை, ஏதோ வாழ்ந்தோம் மரணித்தோம், அப்படிதான் நம்முடைய நிலைமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அத்துனியா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் இருக்கிறதே இறை நம்பிக்கையாளனுக்கு ஒரு சிறைச்சாலை. நாங்க ஜன்னத்துல் காஃபிர், இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது சொர்க்கம். சிறைச்சாலைன்னா என்ன? அங்க அழகாக ஏசி ரூம் போட்டு நிறைய எல்லா இன்பங்களையும் கொடுத்து மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய இடமா அது? துன்பங்கள் நிறைந்த இடம். எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம், அடைய முடியாது. இருட்டறையா கூட இருக்கும், எழுந்திருச்சு நடக்க முடியாத இடமா கூட இருக்கும். தன் தேவைகளை சுதந்திரமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழலாக இருக்கும். அப்படிப்பட்ட இடம்தான் இந்த உலகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, சொர்க்கம் என்றால் என்ன நமக்கு தெரியணும் இல்ல? அதுக்கு ஏன் ஆசைப்படணும்? அதை ஏன் நம்ம அடையணும்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கம், வானம், பூமி இதையெல்லாம் பன்மடங்கு கொண்ட சொர்க்கத்திற்கு நீங்கள் விரையுங்கள். இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த பூமி, மேலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே ஆகாயம், இதையெல்லாம் விட பன்மடங்கு பிரம்மாண்டமானது சொர்க்கம். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடம் சொர்க்கம். அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை பற்றி சில ட்ரீசர் இருக்குல்ல, அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். அதை நினைக்கும் பொழுதே இப்படிலாம் இருக்குமா என்று நினைக்கிறோம். அடைவதற்கு எந்த முயற்சியும் கிடைக்கல. சொர்க்கத்தில ஒரு பழம் கொடுக்கப்படும், ஒரு கனி வகை கொடுக்கப்படுமா. அது கொடுக்கும் பொழுது அந்த மனிதர் சொல்லுவாரா, இந்த பழத்தை இப்பொழுதுதானே நான் உண்டேன், எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. கொடுக்க வருகின்ற அந்த சொர்க்கத்து இளஞ்சிறார்கள் இருக்கார்கள், அவர்கள் சொல்வார்கள், சாப்பிடுங்க, அது வேறொரு சுவையாக இருக்கும். ஒரே பழம், பல வகையான சுவை, சொர்க்கத்தின் இன்பங்கள். அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தினுடைய நிழல் சுமார் 100 வருடம் ஒரு பயணி பயணித்தால் எவ்வளவு தூரம் கொண்டதோ அவ்வளவு பிரம்மாண்டமான நிழல். இன்னைக்கு 1 கிலோமீட்டர்ல அல்லது 10 கிலோமீட்டர்ல ஒரு மரத்தை பார்க்க முடியாத சூழல். மரம் இல்லைன்னா நிழல் இருக்காது. இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாதத்துல நம்முடைய வெயில், சுட்டரிக்கக்கூடிய வெயில், நிழல் இருக்குமான்னு ஒதுங்க போறோம், அதுவும் சரியா இல்லை. ஒரு மரம் 100 வருடம் ஒரு மனிதன் பயணித்தால் எவ்வளவு தூரம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்திலே ஒரு சாட்டையினுடைய அளவு இடம் கிடைத்து விட்டால் இந்த உலகத்தை விட பிரம்மாண்டமான இடமே கிடையாது. எவ்வளவுதான் சேர்த்தா அந்த இன்பம் கிடைக்காதுங்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, ஒரு மனிதனுடைய கால் தடமளவிற்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்குமானால் அதை விட ஒரு மனிதருக்கு இன்பமே கிடையாதுங்கிறாங்க. பாருங்க, ஒரு சாட்டைன்னா இப்போ உள்ளவங்களுக்கு பம்பர சாட்டை தான் தெரியும். குதிரைகளையும் ஒட்டகங்களையும் அடித்து ஓட்டக்கூடிய சாட்டை இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொல்றாங்க, அந்த சாட்டை எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த அளவு சொர்க்கத்துல இடம் கிடைச்சிச்சுன்னா ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தை விட பிரம்மாண்டமான இடம். அப்படிப்பட்ட இன்பங்கள் நிறைந்தது சொர்க்கம். ஹூருல் ஐன், நீண்ட நெடிய கண்களை உடைய பெண்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது சொர்க்கவாசிகளுக்கு என்றே அல்லாஹ் படைத்து வச்சிருக்கிறான். அது யாருக்கு சொர்க்கம் கிடைக்குமோ அதை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீண்ட நெடிய கண்களை உடைய அல்லாஹ் வர்ணிக்கிறான். இப்படி சொல்றான், ஹூருல் ஐன். இந்த பெண்களை சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் தரான். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றான் தெரியுங்களா? மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல இருப்பாங்க. இன்னைக்கு முத்தே நம்ம பார்க்க முடியாது. நம்ம பார்க்கல, சில பேர் பார்த்திருக்கலாம், நம்ம பார்க்கல. மறைத்து வைக்கப்பட்ட, புதைத்து வைக்கப்பட்ட முத்து இப்படி இருக்கும், கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம, அது போன்று இருப்பார்கள் என்று
அதை பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது பிரம்மாண்டமான இன்பம், அது பெருமகிழ்ச்சி உடையது. சொர்க்கத்துல யாருக்கும் துன்பமே இருக்காது, பெரும் இன்பம். இந்த இன்பத்திற்காக வேண்டி இந்த உலகத்துல பல தியாகங்களை நாம் செய்தாக வேண்டும். அப்படி செஞ்சாதான் அந்த நிரந்தரமான பெருமகிழ்ச்சி உடைய பெரும் இன்பம் தரக்கூடிய சொர்க்கத்தை நாம் அடைய முடியும். இன்னும் ஏராளமான சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சிறுவர்கள் இருக்காங்கல்ல, இந்த உலகத்திலே ஒண்ணும் தெரியாம மரணித்திருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நீதியால, அல்லாஹ் என்ன செய்வான், தீர்ப்பால அவனை மாதிரி தீர்ப்பு சொல்ல முடியாது. என்ன செய்வானா, அவர்களை எல்லாம் சொர்க்கத்திலே அவர்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பதற்காக அந்த சொர்க்கவாசிகள் இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு பரிமாறுவதற்காக அல்லாஹ் வச்சிருப்பானா. அவர்களை பார்த்தால் பிரம்மாண்டமான அழகு. சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கணும்னா அது ஒரு தலைப்பு. சொர்க்கம், அப்படிப்பட்ட சொர்க்கம். இதற்கு நம்ம ஆசைப்பட்டிருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹதீஸ் அது. அதை நான் சுருக்கமா, எவ்வளவு சுருக்கமா அதை சொல்றேன். மறுமை நாளில் அல்லாஹ் யாருக்கும் பரிந்துரை தர மாட்டான், யாருக்கும் பரிந்துரை கிடையாது. அந்த நாள் நிகழும் போது சிலரோடு மோதிக்கொள்வார்கள். மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் நம்ம கேட்டோம்னா அவர் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்து நமக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா அவர் தானே முதல் மனிதர், அவர் தானே முதல் நபி அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லா மனிதர்களும் போவாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்பாங்களாம், நபியே, நீங்க தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை முதலிலே படைச்சான், உங்களை முதல் மனிதராக முதல் நபியாக படைச்சிருக்கான், பெரும் அந்தஸ்துக்குரியவர்கள். அவங்கள பத்தி சொல்லிட்டு எங்களுக்கு சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள். அவர் சொல்லுவாரா, அது உண்மைதான், ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அதற்கு பரிந்துரை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு இங்கே எந்த அதிகாரமும் தரவில்லை. நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்லுங்கள். அவர் யாருன்னா அல்லாஹுக்கு உற்ற நண்பராக இருக்கிறார். அவங்கள்ட்ட போவாங்க. எல்லா மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து என்ன செய்ய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போவாங்க. இப்ராஹிம் நபியே, நீங்க அல்லாஹுக்கு உற்ற நண்பராக இருக்கிறீர்கள், அல்லாஹ்விடத்திலே சிறந்த நேசராக இருக்கிறீர்கள், எங்களுக்கு சொர்க்கத்தை தர அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, ஆமாம், இல்லை என்று மறுக்கவில்லை, ஆனால் இன்றைக்கு இப்பொழுது அந்த அதிகாரத்தை எனக்கு அல்லாஹ் தரவில்லை. நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்லுங்கள். ஏன் தெரியுமா, மூசா கலீமுல்லாஹ், மூசா நபி அல்லாஹ்வோடு உரையாடியவர், அல்லாஹ்வோடு இந்த உலகத்துல நேரடியா பேசக்கூடியவர். நேரடியான நேருக்கு நேரில், அதாவது வகி மூலமாக, அசரீர மூலமாக, அசரீர் அதாவது சவுண்ட் வரும், நேரடியாக பார்க்க முடியாது. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மூசா கலீமுல்லாஹ் அவங்கள்ட்ட போனா அவர் என்ன செய்வாரு, நீங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பரிந்துரையை அவர் செய்வார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல மக்கள் வருவார்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எங்களுக்கு நீங்க சொர்க்கத்தை வாங்கி கொடுங்க, இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வோடு பேசக்கூடிய தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவர் சொல்வாராம், உண்மைதான், இல்லைன்னு மறுக்கல, ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு அந்த தகுதியை எனக்கு தரவில்லை. நீங்க ஈசா ரூஹல்லா, ஈசா ரூஹல்லான்னா தன் ரூஹிலிருந்து ஊதக்கூடிய, எந்த தகப்பனும் எந்த தாயும் இல்லாமல், எந்த தகப்பனும் இல்லாமல் பிறந்தவங்க, விந்து துளி இல்லாமல் பிறந்தவர்கள், அற்புதக்குரியவர்கள். அவர்கிட்ட போனா அவர் என்ன செய்வாரு, அல்லாஹ்விடத்திலே இந்த சொர்க்கத்திற்குரிய பரிந்துரையை அவர் செய்வார் என்ன மக்கள் எல்லாம் போவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க இப்படி பிறப்பிற்குரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தாருங்கள். அவர் சொல்லுவாராம், உண்மைதான், இல்லை என்று மறுக்கவில்லை, நீங்கள் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போங்க, அவர் அதற்கு தகுதி படைத்தவராக இருக்கலாம் என்று அனுப்பிடுறாங்க. எல்லோரும் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாத்திரத்தில், ஆமாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பொறுப்பை, தகுதியை எனக்கு இங்கே வழங்கி இருக்கிறான் என்று சஜிதாவிலே வீழ்ந்து கிடக்கிறார். சஜிதாவிலே வீழ்ந்து கிடக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் அந்த நேரத்திலே அல்லாஹ் எவ்வாறு புகழ வேண்டுமோ அப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கு எனக்கு உள்ளத்துல போடுவான். நான் அல்லாஹ்வை புகழுவேன். அல்லாஹ் என்ன செய்யறான், முஹம்மதே உன் தலையை தூக்கும் மனம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? உள்ள இருந்துட்டு என்ன வேணும்னு அல்லாஹ் கேட்கறான், தலையை தூக்குறாங்க. உம்மத்தி உம்மத்தி. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே மக்களுக்காக வேண்டி, தன்னுடைய கவுமுகளுக்காக வேண்டி, சமுதாயத்திற்காக வேண்டி எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள். தன்னுடைய ரத்தங்களையும் தன்னுடைய உலகத்துல அவ்வளவு கஷ்டங்களையும் பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உம்மத்தி உம்மத்தி, என் சமுதாயம் என் சமுதாயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்? அப்படியா? இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது யாரெல்லாம் கடுகளவு ஈமானோடு, கோதுமை அளவு, கோதுமை ஒரு மணி எவ்வளவு பெருசு இருக்கும், அந்த அளவிற்கு ஈமானோடு வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்களை நரகத்தில் இருந்து விடுதலையாக்கி சொர்க்கத்துக்கு நீங்க கூட்டிட்டு போங்க என்று அல்லாஹ் என்ன செய்வானா? வானவர்களை அனுப்பி அவர்களை நரகத்தில் இருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானா. திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவாங்களா? விடுறதா இல்லை. திரும்ப போய் என்ன செய்யறாங்க? அதே மாதிரி சஜிதாவுல விழுந்து அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும் என்று அல்லாஹ் தன் உள்ளத்திலே போட்டானோ அது மாதிரி உம்மத்தி உம்மத்தின்னு சஜிதாவுல கிடக்கிறாங்க. அல்லாஹ் தலையை தூக்க சொல்றான். தலையை தூக்க நேரத்துல உம்மத்தி, இதே வார்த்தை உம்மத்தி உம்மத்தி, என் சமுதாயம் சமுதாயம். அல்லாஹ் பார்க்கிறான். முஹம்மதே உங்களுக்கு என்ன வேணும்? இறைவா, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்த பொழுது என்ன, இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நிறைய தவறு செஞ்சுட்டாங்க, சொர்க்கத்திற்கு அனுப்புங்க எங்களுடைய கவுமுகளை என்று அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், முஹம்மதே, யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது கடுகளவு ஈமானோடு இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தார்களோ அவர்களை நரகத்தில் இருந்து என்ன செய்யுங்க? விடுதலை பெற்று சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள் அல்லாஹ் சொல்றான். திரும்பவும் படுக்கிறாங்க. திரும்பவும் சஜிதாவில் விடுறாங்க. அல்லாஹ் தலையை தூக்குங்கிறான். உம்மத்தி உம்மத்தி. முஹம்மதே உங்களுக்கு என்ன வேணும்? அல்லாஹ் கேட்கிறான். எனக்கு அவங்களுடைய ஆசை என்ன தெரியுமா? கடைசி மனிதர் வரை நரகத்தில் இருந்து கிடைக்கக்கூடாது, சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை. எப்படிப்பட்ட ஆசையை பாருங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அல்லாஹ் சொல்றான், அப்படியா முஹம்மதே, யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே உள்ளச்சத்தோடு உள தூய்மையோடு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று ஈமான் கொண்டிருந்தார்களோ அப்படி அவர்கள் வாழ்ந்திருந்தால் அவர்களை எல்லாம் நரகத்தில் இருந்து என்ன செய்ய? வெளியேற்றி அல்லாஹ் மாணவர்கள் கட்டளை எடுக்கிறான். அழைச்சு போய் சொர்க்கத்துக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சிந்தனையை பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. யாரும் நரகத்திற்குரியவர்களாக இருக்கக்கூடாது இந்த உலகத்துல. இந்த விஷயத்துல, இந்த ஹதீஸ்ல ஒண்ணு நம்ம என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்லாம இருக்கிறோமா? பல தடவை சொல்றோமே. நமக்கெல்லாம் கோதுமை, கடுகு, லா இலாஹ இல்லல்லாஹ் இதெல்லாம் சொல்லாம இந்த உலகத்துல வாழ்றோமா நினைப்போம். நிச்சயமாக அல்லாஹ் நாடுகிற ஒன்றை அல்லாஹ் செய்வான். அதற்காக இந்த உலகத்துல நன்மையோ வணக்க வழிபாடுகளிலோ தான தர்மங்களிலோ செய்யாமல் இருக்கக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ் யாருக்கு வழங்குறானோ நடக்கும். இந்த ஹதீஸை நம்ம தவறா விளங்கிக்கிட்டு நம்ம தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுறோமே. இப்ப கடுகளவு ஈமான் நம்மள்ட்ட இல்லையா? கோதுமை மணி அளவு ஈமான் இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லாமல் இருக்கிறோமா? இப்ப நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று தப்பு கணக்கு போற்றக்கூடாது. இதுவெல்லாம் நாம் செய்கின்ற நல்லவர்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கான கூலியை நிச்சயம் தருவான். சொர்க்கம் என்பது சிரமங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் வச்சிருக்கிறான். எல்லாரும் சொர்க்கம் போயிட முடியுமா? இந்த உலகம் என்பது சிறைச்சாலை. நபிகள் நாயகம் சொல்றாங்கல்ல, சிரமமும் கடுமையான சோதனைகளும் உள்ளடக்கித்தான் இருக்கும். எல்லா நபிமார்களும் இறை தூதர்களும் அல்லாஹ்விடத்திலே கையேந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எவ்வாறு வரும், எப்போது வரும்னு கேட்டிருக்கிறாங்களே. நம்ம ஈஸியா சொர்க்கம் செல்ல போறோமா? ஆமா, ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சுலபமாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கேட்கிறான். சொர்க்கம் என்பது இலகுவாக கிடைக்காது. அதற்கு பல தியாகங்களை செய்ய வேண்டும், அதற்கு பல நன்மைகளை செய்ய வேண்டும். அதற்கு இந்த உலகத்திலே வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள் அனைத்தையும் செய்தால்தான் சொர்க்கம் கிடைக்கும். சஹீஹ் புகாரில 7511வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்க வாசல்களிலே இறுதியாக சொர்க்கம் செல்பவரும் நரகத்தில் இருந்து இறுதியாக விடுதலையாகக்கூடிய ஒருவர் என்ன செய்வாரா? அல்லாஹ் என்ன செய்வான்? கொண்டு வருவான். அவர் சொல்லுவானா அவர்கிட்ட, மனிதா நீ சொர்க்கத்துக்கு போயிடு. அவர் சொல்லுவாரா, இறைவா சொர்க்கம் நிரம்பி விட்டது. நம்ம உதாரணத்திற்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், இடமெல்லாம் நம்ம கண்ணுக்கு ஃபுல் ஆயிடுச்சு, உள்ள போக முடியாத சூழ்நிலை, வெளியில நிக்கிறோம். அது மாதிரி நினைச்சுக்கங்க. அவர் நினைக்கிறாரு
சொர்க்கத்தினுடைய அருகாமையில நின்று கொண்டு, இறைவா சொர்க்கம் நிரம்பி வழிந்து விட்டது, போக முடியாதுங்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான்? 3 முறை சொர்க்கத்திற்கு செல், சொர்க்கத்தில் நுழைஞ்சிருங்கிறான். அவர் 3 முறையும் அப்படியே சொல்றாரு. அல்லாஹுடைய அந்த கட்டளை. அல்லாஹ் சொல்றான் அந்த மனிதனை பார்த்து, நீ சொர்க்கத்துக்கு நுழை, புள்ளாயிடுச்சுன்னு சொல்ற, 10 மடங்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் அதிகமாக விரிவாக்குகிறேன், நீ போங்கிறான். அல்லாஹுடைய கருணையை பாருங்க. கடைசி மனிதர் நரகத்திலிருந்து வெளியேறி விடுதலாகி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதரை எப்படி இருக்கும் நிலைமை? நரகத்துல வெந்திருப்பாரு. நரகம் என்பது சாதாரண விஷயம் இல்ல. இந்த உலகத்தினுடைய நெருப்போடு ஒப்பிடுகிற வேளையிலே நரகம் என்பது சுமார் 70 மடங்கு அதிகம். எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல நம்மளால் தாங்க முடியல. நாம் ஊட்டக்கூடிய நெருப்பினுடைய தன்மை 1 பங்கு தான். அல்லாஹ் 69 பங்கு அதிகமாக 70 பங்கை நரகத்தை நிரப்பி வச்சிருக்கிறான், நரகத்தா வச்சிருக்கிறான். அதுல நம்மளால போக முடியுமா? நம்மளால கடக்க முடியுமா? அவர் கடந்து கடைசி மனிதர் சொர்க்கத்திற்கு ஆவலாக வரும் பொழுது சொர்க்கம் நிரம்பி விட்டதாக அல்லாஹ் காட்டுறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் அவர் ஆசை எப்படி இருக்கும். அந்த சொர்க்கத்தினுடைய அருகிலே நம்ம சென்ற மாட்டோமா, சொர்க்கத்திற்கு போக மாட்டோமா என்று நினைக்கும். இன்னொரு சம்பவம் நடக்குது சஹீஹ் புகாரியில 7454வது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் உங்கள சொல்றாங்க, உங்கள ஒருவர் கருவுல தாயின் வயிற்றுல 40 பகல் அல்லது 40 இரவு தங்க வைக்கப்படுகிறார். பின்னர் அதை போன்று 40 நாட்கள் அட்டை பூச்சி போன்று தாயினுடைய கருப்பையில இருக்கிறார். அதுக்கு அடுத்தது ஒரு 40 நாள் என்ன செய்யறாருன்னா, மெல்லப்பட்ட சதை துண்டாக என்ன செய்யுது அவர் வயிற்றுல அந்த மனிதர் இருக்கிறார். அப்புறம் என்ன செய்யுது, அது ஒரு உருவமாவதற்கு அந்த நாள்ல அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வானவரை அனுப்புறான். வானவரை அனுப்பி அவருக்கு ரூஹ ஊத சொல்றான். அந்த வானவர் என்ன செய்யறாரு, 4 விஷயங்களை அவருக்கு அவருடைய அந்த இதுல பதிவு பண்றாரு. முதலாவது என்னன்னா, அவர் முதலாவதாக அவருடைய வாழ்வாதாரம் எவ்வளவு நாள் அவர் வாழ்நாள்ல இருப்பாரு, இங்க இந்த பூமியில இருப்பாருன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவர் பதிவு செய்யறாரு. இன்னொன்னு என்னன்னா, அந்த மனிதருடைய செயல்பாடு, இந்த உலகத்துல அவருடைய என்னென்ன செயல்பாடுலாம் செய்வாரு, என்ன நன்மைகள் செய்வாரு, என்ன தீமைகள் செய்வாரு என்றெல்லாம் என்ன செய்யறான் அந்த வானவர் அந்த மனிதருக்கு கருவாக இருக்கும் பொழுது அந்த வானவருடைய செயல்பாட்டை எழுதுறாரு. அடுத்தது அவர் நல்லவரா அவர் கெட்டவரா, அடுத்தது அவர் வாழ்நாள் எவ்வளவு கொடுக்கப்படும் என்கிறத அவரு பதிவு செஞ்சிடறாரு. இவரும் என்ன செய்யறாரு, ரூஹ் ஊதப்படுகிறது, அவர் மனிதராக இந்த உலகத்துல வராரு. இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதனால் அந்த மனிதர் என்ன செய்யறாரு, சொர்க்கவாசிகளுடைய செயல்களை செய்து கொண்டே இருப்பார். சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த வாய்ப்பினை எல்லாத்தையும் நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே 1 முழம் இருக்குமா. அவர் என்ன நினைப்பாரு, 1 முழம் சொர்க்கம் போறோம், சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் போது 1 முழம்னா சொர்க்கத்தினுடைய அந்த வாடைகள், சொர்க்கத்தினுடைய அந்த எல்லா இன்பங்களும் அவருக்கு என்ன செய்யும், முன்னாடி வரும். நம்ம சொர்க்கம் போயிடலாம் அப்படி நினைச்சிருப்பாரு. இறுதியாக விதி முந்தி அவர் நரகத்திற்குரிய செயல்களை செய்து இந்த உலகத்துல நரகவாசியாக மாறிவிடுவார் சொல்றாங்க. அடுத்து இந்த உலகத்துல ஒருவர் நரகத்திற்குரிய அனைத்து செயல்களும் செய்து கொண்டே இருப்பார். அவருக்கும் நரகத்திற்கும் 1 முழம் இருக்குமா. அவர் நினைப்பாரா, நம்ம நரகத்துக்குரியவர் தான், இனி நமக்கு எல்லா சொர்க்கம்லாம் கிடையாது. 1 முழம்னா எவ்வளவு தூரம், சொர்க்கத்தினுடைய அந்த வாசல் அடைஞ்சிருவார், நரகத்தினுடைய வாசலை அது மாதிரி சொர்க்கத்தினுடைய வாசல் அடைஞ்சிருப்பாரு. அப்ப நரகத்தினுடைய வாசலை அடையும் பொழுது அவர் என்ன எண்ணுக்குவார், நமக்கு நரகம் தான், நமக்கு முடிஞ்சு போச்சு என்ன எண்ணிக்குவாராம். அவர் விதி முந்தி இந்த உலகத்திலே சொர்க்கத்திற்குரிய ஒரு செயல்பாடை செய்துவிட்டு அவர் நரகத்திற்குரிய செயல்பாடு சொர்க்கத்துக்குரிய செயல்பாடை செய்துவிட்டு அவர் என்ன செய்யறார், சொர்க்கத்துக்கு போயிடுவார். இந்த உலகத்துல வாழும் பொழுது நரகவாசியா வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போறாரு, சொர்க்கவாசியா வாழ்ந்து நரகத்துக்கு போறாரு. அவருடைய விதிப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய நம்ம நன்மையை சேர்த்து வச்சிருக்கிறோம், நம்ம சொர்க்கவாசி தான் என்று வீண் கற்பனை பண்ணுகிறோம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நிறைய தீமைகளை தான் நாம் என்ன செஞ்சு சேர்த்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்ற வேண்டும், அதற்கான முயற்சியிலே இந்த உலகத்திலே வாழும் பொழுதே செய்து விடும். எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மனிதன் நினைக்கிறான், போக ஒரு நேரத்தில் நரகத்தில் தள்ளிட்டா, சொர்க்கத்துக்கு போக உறுதியாயிடுச்சு, அவருக்கே தெரியாது நரகத்துக்கு போயிட்டா.
நரகத்துக்கு போறோம்னு இருப்பாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டா எப்படி இன்பமா இருக்கும். இதுவெல்லாம் மறுமை நாளிலே நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கம் என்பது இன்பம் நிறைந்தது. அதற்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதை அடைவதற்கு நாம் பல சிரமங்களையும் பல தியாகங்களையும் பல நன்மைகளையும் செய்ய வேண்டும். அதெல்லாம் செஞ்சாதான் சொர்க்கம் கிடைக்கும். ஃபீஹா காலிதுன், சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையோடு முடிப்பான். அது நிரந்தரமானது, அதற்கு முடிவு கிடையாது. இந்த உலகம் மாதிரி முடிவு கிடையாது. இந்த உலகம் எதை நோக்கி போனாலும் ஒரு முடிவு இருக்கும். ஆனா சொர்க்கத்துக்கு முடிவே கிடையாது, கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. சொர்க்கத்தினுடைய மண் இருக்குல்ல, அந்த மண் கஸ்தூரி வாசத்தை விட சிறந்ததா இருக்குங்கிறாங்க. சொல்லலாம், கஸ்தூரியே நம்ம வாசம் பார்த்ததில்லை, ஆனா அதை விட இந்த மண் புழுதி இருக்கு பாருங்க, சந்தனம் போன்று இருக்குங்கிறாங்க. அதையெல்லாம் வர்ணிக்க முடியாது. ஒரு மனிதர் என்ன செய்வாராம், சொர்க்கத்துல கடை தெருவுக்கு போவாராம். கடை தெருவுக்கு போனா நம்ம எல்லாம் எப்படி புழுதியா வெளில வருவோம், போக்குள்ள ஃப்ரெஷ்ஷா போய் வரக்குள்ள புழுதி அழுக்கு நிறைந்து வருவோம். சொர்க்கவாசி எப்படி போவாராம், அங்கேயும் கடை தெரு இருக்கும், அங்கேயும் நம்ம பாக்குற மாதிரி கடை தெருலாம் நல்லா வச்சிருப்பான். கடை தெருவுக்கு போக்குள்ள ஃப்ரெஷ்ஷா இருப்பாராம், அழகா இருப்பாராம். போயிட்டு அந்த புழுதியிலே வரும் பொழுது இன்னும் அதிகமான அந்த புழுதி படிஞ்சதுல மெருகூறி அழகா இருப்பாராம். அப்ப அங்க மனைவி கேட்பாங்களா, நீங்க வெளியில போக்குள்ள ஒரு அழகா இருந்தீங்களே, நீங்க திரும்ப வரும் பொழுது இன்னும் அழகாக இருக்கிறீர்களே, நினைத்து பார்க்க முடியல. அந்த மாதிரியான இன்பங்களை எல்லாம் நம்மால் நினைச்சு பார்க்க முடியாது. அனுபவிக்க வேண்டுமானால் இந்த உலகத்தை தவறிலிருந்து மீண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். சொர்க்கம் வேண்டும் என்கிற சிந்தனை நம்மிடத்திலே வந்தால் நாம் என்ன செஞ்சிருவோம், பயந்துருவோம். சஹாபாக்கள் பயந்தது எது? நமக்கு நரகம் அல்லாஹ் போட்டுடக் கூடாது, நரகம் என்பது சுட்டரிக்கக்கூடியது. அல்லாஹ் சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும், கெட்ட மனிதரையும் கெட்ட ஜின்களையும் சூடேற்றப்பட்ட கற்களையும் வைத்து நரகத்தை நிரப்புங்கிறான். எவ்வளவு கொடுமையானது! இதை கண்டு நாம் பயந்திருக்கிறோமா, அஞ்சிருக்கிறோமா? நாம் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு நரகம் கண்முன்னே வந்து சென்றிருக்கிறதா? காரணம் ரெண்டையும் நம்ம பார்க்கல, சஹாபாக்களும் பார்க்கலையே. அல்லாஹ்வுடைய தூதர் மிஹ்ராஜுக்கு சென்றார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை எடுத்து காட்டினா, நரகத்தையும் எடுத்து காட்டினா. ஒரு திரைச்சீலையை தள்ளுகிறார்கள், சொர்க்கத்தை பார்க்கிறாங்க. அங்க ஏழைகளும், சொர்க்கத்துல யார் இருக்கா, நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. நரகத்தினுடைய திரைச்சீலையை பார்க்கிறாங்க, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மன கவலை. இதையெல்லாம் உலகத்தில் வந்தபோது மிஹ்ராஜ் விண்வெளி பயணம் வந்து இங்க வந்து மஸ்ஜித் நபவியில சொல்லக்குள்ள ஒரு கண்ணங்கருத்த பெண்மணி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நன்மை தீமையிலும் ஆண் பெண் இருவருக்கும் சமதானே, ஏன் பெண்கள் மட்டும் அதிகமாக நரகத்திலே போட கண்டீர்கள் என்று சொல்றீங்களே பார்த்தேன்னு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பெண்களே, உண்மைதான், நீங்கள் கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், கணவனுக்கு மாறு செய்யறீங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது. அது மாதிரி நிறைய என்ன செய்யுங்க, சாபமிடுகிறீர்கள். நாம் அந்த உலகத்துல வாழும் பொழுது பெண்களுக்கு இதெல்லாம் நிறைந்திருக்கும். அதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். நரகம் என்பது சாதாரணதல்ல, நரகம் என்பது சுட்டரிக்கக்கூடியது, சொர்க்கம் என்பது இன்பகரமானது. அந்த இன்பத்தை அடைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி எனது முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்